எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு, கரெக்டா தான் இருக்கு. இன்னொரு போட்டோ எடுத்து வச்சோமா, உள்நோடி கணக்குன்னு நினைக்கேன். அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஆட்டோக்கார தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். எடுத்து எல்லாத்தையும் ஆட்டோல கீழே வச்சுட்டா கரெக்டா இருக்கும். இன்னும் பூ பழம் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. பூவும் பழமும் போகும்போது வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். சரி, குளிச்சுட்டு போய் சட்டையை மாத்திட்டு வருவோம். இளவரசி, இளவரசி, என்ன மைனி குரல் மாதிரி கேக்குது? உள்ளோடி வாங்க, மேல கிடக்கேன். எடுத்து வைக்காமையே இருக்கா? இன்னும் எல்லாத்தையும் அங்கனி எங்கன்னு எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. இல்ல மைனி, எடுத்து வைக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆட்டுக்குற தம்பி வரல. அதான் இதுல எல்லாம் ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் எங்க எடுத்து வச்சேன்னு தெரியல. அந்த பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உடையாம இருக்கும். மேல உள்ளது எல்லாமே கண்ணாடி, கொஞ்சம் இது பண்ணாலும் உடஞ்சிரும். சரி சரி. போட்டோலாம் எடுத்தாச்சு, சாமி போட்டோலாம். இது என்ன கையில 3 சாமியா இருக்கு? நம்ம எப்பவுமே பிள்ளையார் சாமியை தானே கும்பிடுவோம். இது என்ன ஏசப்பாவும் இருக்காரு, எல்லா சாமியும் இருக்கு. அது என்னன்னு தெரியல மைனி. இந்த போட்டோவை பார்த்தோன்னே தீர்னக்கே எனக்கு இந்த போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா. சரி, எல்லா சாமியும் ஒரே சாமி தானே, அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போனேன். அவதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சா, எடுத்துட்டு மட்டும் தான் போனோம். சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். எல்லா சாமியும் ஒரே சாமி தானே, அப்புறம் என்ன, ஏதோ ஒரு சாமி நம்மள காப்பாத்தினா போகுது, கட்டது நடக்கும் போது. ஆமா மைனி, சரியாதான் சொல்றீங்க. ஆமா, என்ன நான் வந்து 1 மணி நேரம் தான் ஆகுது. பின்னாடி பிறத்தால வந்த மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டாங்களோ, அதனாலதான் நீங்க கிளம்பி வந்துட்டீங்களோ? என்னாச்சு மைனி? இல்ல வரசி, ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டிட்டு வரல பிள்ளைங்கள? நீங்க தானே சொன்னீங்க இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஏன் மைனி கூட்டிட்டு வரல? இங்க வச்சு மாத்தி இருக்கலாம் அந்த பிள்ளைய. அவங்க அம்மாவும் இப்ப பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம தானே மைனி ஒத்தாசியா இருக்கணும். அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லிட்டோம் நீங்க கூப்பிட்டதுனால. நான் வேணா போன் பண்ணி சொல்லவா? ஐயோ இளவரசி, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றேன். அப்படிலாம் அவன் சொல்லல, வந்திருக்கா, கீழேதான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன், வா. ஓ சரி சரி. ஆரத்தி எடுத்து உள்ளோடி கூட்டிட்டு வந்திருக்காளா மைனி? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்காளா? இதுல என்ன இருக்கு இளவரசி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரோம், அவ்வளவு தானே. ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வரணும்னா என்ன அவசியம் இருக்கு சொல்லு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வா. போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா என்ன ஏதுன்னு கேளு. போயிட்டு கையோடு வாங்கிட்டு வந்துருவோம். அப்பம்மா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சேலை தான் உடுத்திக்கிட்டு இருக்கா. நைட்டி எல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு 4 நைட்டி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் பிள்ளை பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் 4 நாள் தான் இருக்கு. நாங்க பிள்ளைக்கு தேவையான துணி, அதுக்கப்புறமா அந்த டவலு, அந்த பெட்டு எல்லாத்தையும் சேர்த்தாப்புல வாங்கிட்டு வந்துருவோம். என்ன, கையோட நானும் கிளம்பி வரேன் அனு வீட்டுக்கு. பால் காய்ப்பு முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவோம். என்ன சொல்றா? சரிதான் மைனி, நம்ம போயிட்டு இந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து போயிட்டு இந்த பிள்ளைக்கு நைட்டி துணி என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம். நீங்களே கேட்க வேண்டியதானே மைனி? அது இல்ல, நானே கேட்டு வாங்கிட்டு வந்துருவேன். இத்தனை நாளா முஞ்ச காமிச்சிட்டு திடீர்னு அக்கறையா பேசினா அந்த பிள்ளை அதனை நினைச்சுக்கோம்ல. குழந்தை வர்றதுனாலதான் நம்மள நல்லபடியா பாத்துக்கிறாங்க போல, இல்லைன்னா இவங்க குணம் பத்தாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல, என் குணம் இப்படிதான். எப்பவுமே எடுத்தறிஞ்சு பேசிடுவேன். அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சா நானே போயிட்டு பேசவும் செஞ்சிருவேன். மூஞ்சி தூக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அந்த பிள்ளைக்கு தெரியாதுல்ல. நீ கேளு, வா. நீயா வாங்கி தர மாதிரி வாங்கித்தா, நான் செலவு பண்றேன்னு தெரிய வேண்டாம். அதுவும் இல்லாம முத்து மாதிரி வேண்டான்னு சொல்லிடுவான் நான் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா. அதனாலதான் சொல்றேன். சரி மைனி, அப்ப நான் கேட்டு நானே வாங்கி தரேன். நீங்க எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு? என் பிள்ளைக்கு நான் செஞ்ச மாதிரி இருக்கட்டுமே. உன் பிள்ளைக்கு நீ செய்யி, யார் வேண்டான்னு சொன்னா? அவ பிள்ளை பேரு பாக்குறது இங்கதானே வச்சு பார்க்க போறோம், அப்பன்னு செய்யி. இப்ப அவளுக்கு என்னென்ன தேவையோ கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வருவோம், அதை நான் செய்யறேன். வா, நேரம் ஆகுதுல. இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்ப கிளம்பி போறது? ஆமா மைனி, நான் வர குளிச்சுட்டு சாலியை வர மாத்தணும். நீங்களும் சாலியை மாத்திட்டு வந்துருங்க. சரி வா. பாட்டி, எப்படி உங்க பேரனோட செலக்ஷன் சூப்பரா இருக்கா? என் பேர என்ன செலக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமையா இருக்கும். அதான் பக்கத்துலயே ஒரு ஜோடியை பிடிச்சி வச்சிருக்கியே, அதுல இருந்து தெரியலையா? 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், சரியா? தனியா வர்றதுலாம் முக்கியம் இல்ல. கடைசி வரைக்கும் தனியா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடாம வாழணும், அதுதான் முக்கியம். எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் வெளியே தெரியாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பெரிய சண்டையாக்காம உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கணும். அப்படிதான் இருக்கணும். என்ன 4 பேர் பேசுற அளவுக்கு வச்சிடக்கூடாது 2 பேருமா சேர்ந்து. என்னடா பாட்டி நேரத்துல வச்சு இதையே சொல்லிக்கிட்டு இருக்காளே, தப்பா எடுத்துக்காத மானு. அதெல்லாம் இல்ல பாட்டி, எதுவும் இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் தப்பா நினைக்கல. சரி சரி. பாட்டி, என்னையும் அனுவும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா இரியா, கால எல்லாம் விழுந்துகிட்டு எப்பவும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், சரியா? காலில் விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பாட்டி சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்தாலே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். நான் சொல்றது புரியுது தானே 2 பேருக்கும்? ஐயோ என் சொக்கு பாட்டி, என் சொக்கு தங்கமே, நீ என்ன சொன்னாலும் இந்த பேரன் செய்வான். இப்ப என்ன செய்ய சொல்ற? பொண்டாட்டி பிச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி கூட சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற, அதானே? அதெல்லாம் ரகு கரெக்டா பண்ணிடுவான் பாட்டி, நீ கவலைப்படாத. சரியா சரியா. நானும் அனுவும் போயிட்டு பால் காய்ப்புக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்றோம். நேரமாயிட்டுல, இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு. வரவங்க எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு தான் வருவாங்க. முன்ன பின்ன ஆக்கதான் செய்யும். நம்ம அடுப்புல பாலை வச்சிரும், என்ன சரியா? நீ ரோசனம் சேர்ந்து பூவெல்லாம் அங்க நீங்கன்னு தொங்க விடுங்க. பூ வெறுமணியா அப்படியே கிடக்கு பாரு. பூ தொங்க விட்டா கொஞ்சம் கலையா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு. சரி பாட்டி. சரியா.
பாட்டி நானும் அண்ணு கூட தான் வருவேன். இவனுக்கு அப்பப்போ ஒரு கிறுக்கு பிடிச்சிரும். அப்பப்ப மாமா கூட இருக்கேன்னுமா, அப்பப்ப அனு கூட இருக்கேன்னுமா. சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன் நானு. ஆ. வானு. சரிங்க பாட்டி. போகாத இரு. பாட்டி கூப்பிடுறாங்க போகாதன்றீங்க. வேலை இருக்குன்னு இருக்காங்கல்ல. லூசு இருடி. ஷகு அட இருடி. வானு. அது ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. சரிம்மா. ரெஸ்ட் ரூம் போலியா? ரெஸ்ட் ரூமா? நீங்க இருக்க சொன்னீங்கன்னா நான் இருக்கனே. ரெஸ்ட் ரூம் காண்டிலாம் நான் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன எதுக்கு இருக்க சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. யாரு? நானே. நான் இருக்க சொன்னா இருப்பியா? இருக்க மாட்டாங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. சில இன்னைக்கு இந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிடலாமா? என்னது? நீங்க வழி விடுங்க, நான் போகணும். போயிருவியா? போயிருவேன். நீங்க தப்பு தப்பா பேசாதீங்க. தப்பு தப்பா பேசல, தப்பு பண்ணுவோமான்னு பேசுறேன். சீ ரகு விளையாடாதீங்க ரகு. சாமிக்கு முன்ன தள்ளி வாங்க. ஷேய், இப்ப என்னடி கேள்வி கேட்டேன்? இந்த ரூம்ல இன்னைக்கு ஃபர்ஸ்டா தூங்க போறோம். அதான் நம்மளுக்கு இந்த ரூம்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே தூங்க போறது, அததான் கேட்டேன். ஷாரு நீங்க அத மீன் பண்ணி கேட்டீங்க. இத நான் நம்பணும் அப்படிதானே? ஃப்ராடு. அப்ப நீ என்ன நினைச்ச? இந்த கெட்ட புத்தி என்ன நினைச்சதோ அததான் நானும் நினைச்சேன். அப்போ ஓகே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஓகே. அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். வழி விடுங்க, நான் போயிட்டு பால் காய்ப்புக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்றேன். சரி போ. ஆனா சொன்னது கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு. ஷகு அப்ப தூங்க வேண்டாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடு புதுசா கட்டி உள்ள போறோம் அப்படின்னா அன்னைக்கு ஸ்டே பண்ணுவாங்க எல்லாருமே நைட்டு ஃபுல்லா. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த பெட்ரூம்ல ஸ்டே பண்ணுவோமா இல்ல அந்த பெட்ரூம்லயா? எங்க ஃபர்ஸ்ட் நைட்டு தூங்க போறோம்னு கேக்குறமா, வேற எதுவும் இல்ல. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலையே. நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கல. நீங்க சொன்னது எந்த அர்த்தத்துல இருக்குன்னு கரெக்டா தான் புரியுது. ஆனா இங்க அதெல்லாம் நடக்காது. சரியா? வழிய விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாரும் இங்கதான் ஸ்டே பண்ண போறாங்க. சோ நீங்க ஆசைப்பட்டதுல ஒன்னும் நடக்காது. நான் கண்டிப்பா பாட்டி இல்லைன்னா ரேஷ்மக்கா கூட தான் தூங்க போறேன். சரி, இனிமே அங்க போவேன்னா தெரியல. சிங்க அவங்க எப்ப வந்து இருப்பாங்களோ தெரியல. சோ அதனால அவங்க கூட தான் தூங்குவேன். நீங்க தேவையில்லாம கற்பனை கொட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அனு, சென்னடி ஆசையில மண்ணை வரி போடுற. மண்ணு போட்டா கூட பரவாயில்ல, லாரி லாரியா எடுத்துட்டு வர செங்கல் சிமெண்ட் போட்டு மொத்தமா அடைக்கிற. போங்க ரகு, எனக்கு வேலை இருக்கு. வழி விடுங்க. அப்படின்னா யார் கூட தூங்குறது? அதான் ஆதி அண்ணா வர சொல்லிருக்கீங்களா? ஆதி அண்ணாவும் நீங்களும். ஆதியா நானும்? ஏய் வாயு கொள்வடி. ஐயோ ரகு, ஆதி அண்ணாவும் நீங்களும் ஒரே ரூம்ல படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஷனையும் சேர்த்து படுக்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க நடுவுல புரிந்து உங்களையே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன நல்லா பாத்துப்பல. உன்னை நம்பிதான் எல்லாரையும் விட்டுட்டு தனியா வந்திருக்கேன், பாத்துக்கோ. ஆமா அதெல்லாம் உங்களை நான் நல்லா தான் பாத்துப்பேன். ஆமா ஆமா, பாத்துக்கிற லட்சணம் தான் தெரிஞ்சுச்சு. நேத்து நைட்டு ஒரு போன் கால் பண்ணிட்டு போன் எடுக்கலன்னு மூஞ்சி தூக்கி அங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதுலயே தெரிஞ்சுச்சு மேடம் என்ன எந்த அளவுக்கு நல்லா பாத்துப்பீங்கன்னு சொல்லி. அது வந்து வேற, இனிமே வேற. சரி போ, பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போய் ஹெல்ப் பண்ணு. பாவம் உங்களுக்கு வயசானவங்க முடியாதுல. ஆமா, உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டியா வராங்களா? ஆமா போன் பண்ண ரகு. முத்துமாரியும் பிரியாவும் வீட்ல தான் இருக்காங்களா. டிஸ்சார்ஜ் ஆகி இப்பதான் வந்தாங்களா. முத்துமாரிக்கு தான் போன் பண்ணி கேட்டேன். அம்மா இன்னும் கிளம்பல போல. எல்லா பொருளும் திங்ஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்கறதா சொன்னாங்க. கிளம்பி வந்துருவாங்க, பக்கத்துல தானே இருக்கு, உடனே வந்துருவாங்க. நான் இன்னொரு வாட்டி போன் பண்ணி கேக்குறேன். ரேஷ்மக்கா வரலையா? அதுக்கப்புறம் மாமா வரல? அப்பா வர முடியாத சுச்சுவேஷன். அம்மா தெரியும், ரேஷ்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. காலையில வரைக்கும் எதுவும் சொல்லிட்டு போல, வரேன்னு சொல்லி. பாப்போம் வரல இல்லையான்ட்டு. என் சைட்ல இருந்து நான் மட்டும்தான். எல்லா பொண்ணும் புருஷனை நம்பி தனியா வீட்டுக்கு வருவாங்க, புருஷன் வீட்டுக்கு. ஆனா இப்போ நான் மட்டும் உன்னை நம்பி தனியா தண்ணி கொடுத்துன்னு வந்திருக்கேன். நல்லபடியா பாத்துக்கோ புருஷனை. ஷகு, உங்க வீட்ல இருந்து நான் எல்லார்கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபீல் பண்றீங்களா ரகு? சரி லூசே, அப்படிலாம் இல்ல, ஃபீல் பண்ணல. சொன்னடி அவ்வளவுதான். நீ இதை தப்பா எடுத்துக்காத. விளையாட்டுக்கு தான் பேசின, நீ சீரியஸா எடுத்துக்காத பைத்தியம். நீ சீரியஸா எடுத்துக்காத. சின்ன வருத்தம் அவ்வளவுதான். அப்பா அம்மா அக்கா எல்லாருமே இருந்து யாருமே வர முடியல, பாட்டி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆனா உன் சைடு அப்படி இல்ல. எப்படியும் உங்க அத்தை வருவாங்க, அம்மா வருவாங்க, முத்துமாரி வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டேன். பிரியா வரமாட்டான்னு நினைக்கிறேன். உன் சைட்ல இருந்து உன் ரிலேட்டிவ் எல்லாருமே வராங்க. ஆனா எனக்குன்னு குடும்பமா இருக்கவங்க யாருமே வரல. அந்த ஒரு வருத்தம் தான், வேற எதுவும் இல்ல. நீ அதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாத. மத்தபடி என் பொண்டாட்டி கூட நான் ஹாப்பியா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சாரிங்க. பைத்தியம் லூசு, விளையாடாதடி, மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்காத, நல்லா இல்ல. போ
போய் என் பாட்டிக்கு உதவி செய் போ. இனிமே மாமியார் இல்லாத கொடுமைய உனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மாமியார் கொடுமை இல்லடி, இனிமே புருஷன் கொடுமை தான் உனக்கு. ஷகு நீங்க ஃபீல் பண்றீங்க தானே? அதான் சொல்றேன்ல, அப்படிலாம் இல்லன்னு. போ போடி. பாட்டி பாவம் தனியா இருக்காங்க, அவங்களுக்கு வயசானவங்க, முடியாதவங்க. சரி. வாமா பிரியா வா. இப்போ உடம்பு பரவாயில்லையா? எதனா வலி எதனா இருக்காமா? இல்லம்மா வலியில அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. சரி சரி. அப்பப்ப அப்படிதாம்மா சூட்டு வலின்னு சொல்லுவாங்க, வந்துட்டு வந்துட்டு போவோம் சரியா. இந்த விளக்கெண்ணெய் இருக்கு பத்தியா, அதை எடுத்து முதுகு பின்னாடியில இருந்து வயிறோடு கீழே வரைக்கும் தடவணும்னு வச்சுக்கியா, அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும். நான் இன்னைக்கு நைட்டு போல தடவி விடுறேன் சரியா, கவலைப்படாத, சரியாயிடும். வலிலாம் இருந்துச்சுன்னா உடனடியே சொல்லிடணும் பார்த்துக்கோ. நம்மளே பொறுத்துக்கிட்டு இருப்போம் அப்படி இருந்துடக்கூடாது. பிரசவ வலி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நீர் குடம் உடஞ்சிரும். இந்த பனி குடம்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்றேன் சரியா. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சொல்லுங்க, அப்பமாச்சும் வரைக்குதானே பாப்போம். ஏதாச்சும் பிரச்சனைனா அடுத்த ஆளுக்கு சொன்னாதான் தெரியும், சொல்லாம இருந்தா எப்படி தெரியுமா? ஆமா, அப்படி சொல்லி கிழிச்சா மட்டும் இவன் அப்படியே தாங்கிருவான். அப்பம் குணம் தானே தப்பாம வந்து பிறந்திருக்கான். அப்புறம் என்ன, பொண்டாட்டி காலையில மிச்சு சாப்பிடாம கடந்திருக்காளாம், கூட தான் கடந்திருக்கான். எதுவும் தெரியாம வேலைன்னு வேலையில கடந்திருப்பான் போல. ஆளை பாரு ஆளை, பேசுறத பாரு பேச்சு. சொல்லுங்க. முதல்ல உனக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து வளர்க்காம விட்டது ஏன் தப்பு தான். ஒரு பிள்ளையை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுனாலதான் இந்த நிலைமை. ஷோ ஆரம்பிச்சுட்டாங்கடா. என்னது? ஒண்ணு இல்லம்மா, அங்க பால் காய்ப்பு வீடு ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, நேரம் வச்சு இன்னும் 1/2 தான் இருக்கு. நானே கிளம்பி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் இன்னும் சட்டை கூட மாத்தாம இருக்கீங்க, அதான் கேட்டேன். எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். ஆட்டோக்கார் வர்றதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாரு. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் கிளம்பிடுவோம். நீயும் எங்க கூட வரியா? எப்படி? எங்க நானும் வரேன். நீயும் வரியா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்பதானே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கு, உடனடியா அங்கன இங்கன்னு அலைச்சல் எதுக்கு அப்படின்னு தான் சொல்றேன். பொறுமையா குழந்தெல்லாம் பெத்ததுக்கு அப்புறமா போயிட்டு அங்கன எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு வாங்க. என்ன 2 பேரும் உங்களுக்கு சொந்தம் தானே, தூரமா என்ன? எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல அங்கன்னு இங்கன்னு அலையிறது நல்லா இல்லை, அதனாலதான் சொல்றேன். போனோம்னா போங்க, உங்க விருப்பம். என் மனசுல பட்டதை சொல்றேன், தப்பா எதுவும் நினைச்சுக்காம. எனக்கும் அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு படுது, இதுக்கு மேல உன் விருப்பம். ஆமாமா, இங்க பாரு, அங்கன வந்து இப்ப என்ன பண்ண போற நீ சொல்லி. பால் காய்ப்பு பால் மட்டும் தான் காய்க்க போறாங்களா, சாப்பாடு கூட ஏற்பாடு பண்ணல போல. எதுவும் சிம்பிளா நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் அவ்வளவுதான். ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கிடந்தாங்க. யாரும் எதுவுமே இல்லை. நம்ம ஊர் கட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ரொம்ப விசேஷமெல்லாம் இருக்காது. பாலை தூக்கி அடுப்புல வச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை தூக்கி குடிச்சிட்டு சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு எதுக்கு சொல்லி நீ அங்கன அலைஞ்சுக்கிட்டு. மைனி சொல்றது சரிதான், உனக்கு எதனா பொருள் தேவையான சொல்லி வாங்கிட்டு வரோம். சில்ல அது வந்து தனியா இருக்கேன்னு நினைக்கியோ? சரி, அப்பதான் முத்து மாதிரியே விட்டுட்டு போறோம். 2 பேரும் ஒன்னா இருங்க. அம்மா நான் வரேன். ஏய், அவன் மாசமா கிடக்க வாரேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. சில்லத்த அவர் உங்க கூடிய வரட்டும். ஷகு வீட்டுல இருந்து எப்படி யாருமே போக மாட்டாங்க. அத்தையும் ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. மாமா எப்பவுமே வெளியே தான் இருப்பாங்க. ரேஷ்மாவும் பாட்டியும் தான். நானும் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் வரல, முத்துமாரியும் வரலன்னா நல்லா இருக்காது. பக்கத்துலதான் சின்ன பொண்ணு அத்தை வீடு இருக்குல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்றேன். கொஞ்ச நேரம் தானே, நீங்க வர வரைக்கும் அவங்க கூட இருந்துக்கிறேன். பிரச்சனை இல்ல அத்தை, நான் வரல நீங்க சொன்ன மாதிரி. சரி. சின்ன மைனி சென்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. எந்துக்கு கூட்டிட்டு வந்த உன்ன கேளு. நான் ஒருத்தி கூறுக்கட்ட முட்டாள். இதோ ஒரு நிமிஷம் மைனி. எம்மாடி, உனக்கு இந்த புடவையே கட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி காத்தோட்டமா இருக்காதுல்ல? இங்க வேற என்ன வெயிலடிக்க வெக்கையா இருக்கலாம். உனக்கு நைட்டி போல 4 எடுத்துட்டு வரோம். உனக்கு வேற எதனா வேணும்னா சொல்லி அதையும் பார்த்து எடுத்துட்டு வரமா? ஐயோ அத்தா, அதெல்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, இவன் எடுத்து கிழிச்ச லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? நாங்க எடுத்துப்போம்ல, நீ அமைதியா இரு. அந்த பிள்ளைய சொல்லட்டும். சில்லம்மா, அது வந்து இங்க பாரு, பிள்ளை பிறக்க போதி. எப்ப பார்த்தாலும் புடவையே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நைட்டி தான் பால் கொடுக்கறதுக்குலாம் கரெக்டா இருக்கும். ஒரு 4 நைட்டி இல்லைன்னா 5 நைட்டி போல எடுத்துட்டு வரோம். பிள்ளைக்கு ஒரு 4 சட்டை எடுத்துட்டு வரோம். இப்போதைக்கு ஒரு 2 டவல் எடுத்துட்டு வரோம். யார் எதனா வாங்கணும்னா சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வர போறோம். அதனாலதான் கேக்கேன். நான் ஒன்னும் வாங்கி தரேன்னு நினைச்சுக்காத, இளவரசி தான் வாங்கி தரா. அவ பொண்ணுக்கு செய்யற மாதிரி உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறா, வேற எதுவும் இல்ல. நீ கேளு. உங்களுக்கு எதுக்கு வீண் சேரமோ, நான் வாங்கிட்டு வரேன். சும்மா இருல, வாயை வச்சுக்கிட்டு. சொல்லுமா, என்ன வேணும்? சில்ல பரவாயில்லம்மா. அட சொல்லுமா. மைனி சொன்ன மாதிரி 4 நைட்டியும் பிள்ளைக்கு ஒரு 4 துணியும் 2 டவலை வாங்கிட்டு வரோம். வேற எதுனா தேவைப்படுதுன்னா சொல்லி அதே வாங்கிப்போம். சில்லம்மா, இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டா வாங்கிக்கலாமா? சரிம்மா, பார்த்து சூதானமா இருந்துக்கோ. என்ன எதனா பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணிடணும். நான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறேன். சரி. ஏலே, நீ முன்கூட்டியே போயிட்டு இந்த பால், அதுக்கப்புறமா இந்த பழம், பூ எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அணு வீட்டுக்கு போயிரு. நாங்க இங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே வரோம். சரிம்மா. மைனி, நான் போயிட்டு சின்ன பொண்ணு ஒரு குரல் கொடுத்துட்டு வரேன். நீங்க போய் சத்தியம் மாத்திக்கிட்டு இருங்க வீட்டுக்கிட்ட. நான் ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அதுவும் சரிதான். அந்த கரடு வந்தா அது எதனா வம்பு கிழக்கும். நான் கிளம்புறது சரியாதான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன், நீ வா. சரி மைனி. சரிங்க, கொஞ்சம் இப்படி முன்னாடி வரீங்களா? சின்ன முன்னாடி வர சொல்றா.
ஒருவேளை கூட்டிட்டு போலன்னு கோவம். சரிங்க, முன்னாடி வரீங்களா? சின்னடி ம். இல்ல கூட்டிட்டு போலன்னு கோவமா இருப்பேன்னு தெரியும். இல்லன்னு சொல்லல. அம்மா சொல்றதும் சரிதானே. இந்த மாதிரி நேரத்துல அங்க கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதுக்கெல்லாம் நான் முன்னாடி வர சொல்லல. நம்ம சார்பில் ஏதாச்சும் பொருள் வாங்கி தருவோம்னு சொன்னல. ஆமா ஆமா. நான் அங்க போயிட்டு என்ன பொருள் தேவைப்படும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி தருவோம் என்ன. ஏன்னா அனு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தா எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்துட்டு ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குவோம். என்ன சொல்ற? இல்லன்னா காசு வேஸ்ட் தானே. சரிங்க, அதுவும் சரிதான். சீக்கிரம் போங்க. ரகு கூட யாரும் இருக்க மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு. நீங்க எல்லா வேலையும் பாருங்க, சரிங்களா? உங்க மாமா பையனுக்கு எல்லா சேவையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன், போதுமா? ஆமா, வளகாப்புக்கே கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன பால் காய்ப்புக்கு மட்டும் போறீங்க? அது வந்து சென்னையும் அவன் கூப்பிடவே இல்ல. வீட்டுல வச்சு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பேசும் போது சொன்னா. அதுக்கப்புறம் போன் பண்ணி கூட கூப்பிடல. அப்ப கூப்பிடாத வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்களே. உங்களை கூப்பிட்டாரா இல்ல சும்மா நீங்களே போறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு காலையில பேசினேன், அப்ப சொல்லிட்டு போனாரு. அதானே பார்த்தேன். ஃப்ராடு. என்ன மட்டும் தான் கூப்பிடாம விட்டுருக்கான். அவனை இப்படியே சொல்லுங்க, கூப்பிடுறதுனால வரலையா பிரியா அப்படின்னு சொல்லி. நான் சின்ன பொண்ணா கிட்ட ஒரு குரல் கொடுத்துட்டு போறேன், பிரியா அங்க தனியா தான் இருக்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லி. சரி. வலி ஏதாச்சும் இருக்கா இல்ல நார்மலா தான் இருக்கியா? இல்லங்க, நார்மலா தான் இருக்கு. சரிம்மா, சாப்பாடு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும், வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா? அது வந்து எனக்கு மட்டன் பிரியாணி வேணும். சரி சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க, அத்தைக்கு தெரிய வேண்டாம். அத்தைக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிட கூடாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? ஆசையா இருக்குல்ல, கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க, கொஞ்சமா சாப்பிட்டுப்பேன். எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு முத்துமாரி, ப்ளீஸ் முத்துமாரி. சரி சரி, வாங்கிட்டு வரேன், சரியா? பத்திரமா இரு. சரி. எல்லாமே நல்லா தான் பார்த்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு. அனு, பாத்திரம் பண்டெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி இல்ல. கொஞ்சமா தான் பாட்டி இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குவோம்னு சொன்னாரு. இப்போதைக்கு தேவையான பால் காய்ப்புக்கு அந்த மாதிரி தேவையான பாத்திரத்தை மட்டும் தான் வாங்கி அம்மா கிட்ட வச்சிருக்கேன். அம்மா வரும்போது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. கிளம்பிட்டாங்களாம். இப்போ வந்துருவாங்க பாட்டி கிளம்பி. ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம அது வரைக்கும் இதுல ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணுவோம் பாட்டி. சரிம்மா. அப்புறம் பாட்டி ஒரு விஷயம். சின்னாச்சு மானு. இல்ல பாட்டி, அது வந்து ரகு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அது அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி பேசி சொல்றீங்களா ஒரே ஒரு வாட்டி? இங்க பாரு, முதல்ல வீட்டை விட்டு தனியா பிரிஞ்சு வந்து இருக்கான் பத்தியா, அதனால அப்படி தோணுமா இருக்கும். சரியா? அதுவும் இல்லாம அவ அம்மாவும் இங்க இல்ல, அப்பாவும் இல்ல, ரேஸ்மாலும் வருவாளா என்னன்னு தெரியல. சரியா? எனக்கும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. அதனால அவன் இப்படி ஏதாச்சும் பேசியிருப்பான். கூப்பிட்டு வச்சு சொன்னானோ? சொல்லல பாட்டி. உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க, என் வீட்ல இருந்து பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் யாருமே இல்லைன்னு சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ தனியா பிரிச்சு கூட்டிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவரை கஷ்டப்பட்டுட்டு தனியா ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசனையா இருக்கு. அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோ, பொம்பளைங்க யாருமே சரியா வாழக்கூட முடியாது புருஷன் வீட்டுல போயிட்டு. நம்ம மட்டும் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா தானே போயிட்டு ஆம்பளைங்களை நம்பி புருஷனை என்னைக்கோ ஒரு நாள் அவனை பார்த்திருப்போம், பேசியிருப்பான். அவளதான் அவன் மேல இருக்க நம்பிக்கையில அவன் வீட்டுக்கு தனியா போயிட்டு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி யோசனைலாம் உனக்கு வரக்கூடாது. சரியா? தனியா வரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க போவோமா அப்படின்னு நினைக்கிறது தப்பான முடிவு. 2 பேரும் இங்க சந்தோஷமா கொஞ்ச நாள் இருங்க. அதுக்கப்புறம் சரிப்பட்டு வரலன்னா அதுக்கப்புறம் வாங்க, வேண்டான்னு சொல்லல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்றது தப்பு. எவ்வளவு பாடுபட்டு இங்க தனியா வந்திருப்பா. ஒரே வார்த்தையில தப்பான முடிவுன்னு சொல்றா. சின்ன பாட்டி அவரை கஷ்டப்படுத்திட்டு. இங்க பாரு, நம்ம கஷ்டப்பட்டாம எந்த விஷயமும் நம்ம கைக்கு வராது. கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயம் தான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். என்ன, இந்த வீடு நம்ம வீடு அளவுக்கு வசதி இல்லைனாலும் சின்னதா இருக்கு. 2 பேருக்கு காரணம் தான், இல்லைன்னு சொல்லல. இதை விட பெரிய வீட சொந்தமா வாங்கி நல்ல சந்தோஷமா இருக்கணும். நான் தான் சொன்னேன் 2 பேரும் தனியா போறது வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்றேன், 2 பேரும் தனியா வீடா கட்டி பெரியசா, இதை விட ரொம்ப ரொம்ப பெரிய வீடை கட்டி சந்தோஷமா இருக்கணும். சரியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்தான்னு வச்சுக்கோ, அங்க இருந்து மறுபடியும் வெளியே போகணும்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருங்க 2 பேரும். நேத்து மாதிரி சண்டைலாம் போட்டுக்க கூடாது. பேசி தீர்த்து வைக்கிறதுக்கு பெரிய மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி சமாதானம் ஆயிக்கணும். அவன் வேலையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். அவன் வேலை ஒண்ணு இப்ப கூப்பிட்டு அப்படியே போட்டுட்டு வர வேலை இல்லை. ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பான். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவனையே தேடாம பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேசி பழகி வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா வீடு இங்க இருந்து 10 நிமிஷம் தானே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, பிரியா வீடு இங்க இருந்து 10 நிமிஷம் தானே, அவங்களுக்கு இருக்காங்க, ரேஸ்மாக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஃபோன் பண்ணி, அவனையே போட்டு ரொம்ப அப்படியே நொச்சு எடுக்க கூடாது. என்ன, அவனும் வேலை பார்க்கலாம். அவன் வேலையை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு சந்தோஷமா போறது பொண்ணுங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சு எடுத்து நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம தான் அதுல உறுதியா இருக்கணும். மாறி மாறி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, கடைசி அந்த முடிவு தப்பா தான் போவோம். நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அந்த விஷயம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இப்போ இந்த விஷயத்த பாதிலே
போட்டுட்டு மறுபடியும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, தாட்சாயினி இருப்பா. நாளை பின்ன ஒரு சண்டை வருதுன்னா உன்னால தனியா உன் புருஷனை வச்சுக்கிட்டு இருக்க முடியாம தானே இங்க வந்து கிடக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதனாலதான் சொல்றேன், அவளா கூப்பிடுற வரைக்குமோ இல்ல உங்களுக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வாங்க. அது வரைக்கும் தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படி இப்படின்லாம் வருத்தப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. 2 பேரும் சொல்றேன், விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்வீங்க, வாழணும். அதுதான் முக்கியம் வாழ்க்கைக்கு. பாட்டி சொல்றதை எல்லாமே கேட்டு இருந்து புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? சரி, பால் பாக்கெட்லாம் எங்க இருக்கு? எடு, பால் காய்க்கிற வேலையை பார்ப்போம். ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா போ.